இத்தனை நாளா ஏன் சோத்த தின்னுட்டு அவனுக்கு விசுவாசமா இருந்தா பாரு, அதனால போட்டு தள்ளிட்டேன். டுக்கல் கிட்ட டான் சினுவ போட்டேன்னு சொல்லி அவரோட ஆளாயிட்டேன். இப்ப ஒன்ன வச்சு அந்த நரசிம்மனை ஒரேடியா தூக்குறேன் பாரு. அப்போ உன் கேங்ல எங்களை சேர்த்துக்கிறியா? சேர்ந்த மாதிரிதான். இன்னையில இருந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ டான் சீனு கிடையாது, வெறும் சீனு தான். நான் ஒத்துக்க மாட்டேன். நீ உன் கேங்ல சேர்த்துக்கலனாலும் சரி, என் பேரை மட்டும் நான் மாத்திக்கவே மாட்டேன். உனக்கு பொசிஷன் வேணுமா பேர் வேணுமா? ரெண்டும் தான் வேணும். ரெண்டும். உனக்கு பொசிஷன் வேணும்னா கொஞ்ச நாளைக்கு நீ வெறும் சீனுவா தான் இருக்கணும். कुछ पाने के लिए कुछ खोना पड़ता है. ஓகே பாஸ். ஓகே, கொஞ்ச நாளைக்கு தானடா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகே சரி, அப்ப என்ஜாய் பண்ணு. என்ன வேணுமோ கேளு. உன்னோட கண்ணாடி வேணும். எதுக்கு? அதுல டீன் எழுதிருக்கு. டீனா டான் தானே? ஓ, அந்த பைப்பு கூட எனக்கு வேணும். அதுல டி இல்லையே. நான் எழுதிக்கிறேன். போங்கடா, வாயில பைப்பை தானே வச்சிருக்கேன், ஏன் அப்படி பாக்குறீங்க? என்னடா நீங்க அவனை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி இருக்கா? அவனை என்ன சாத்தீங்க? டேய், நீங்கெல்லாம் லட்சங்களுக்காக வேலை செய்யற பசங்க, அவன் லட்சியத்துக்காக வேலை செய்யற ஒருத்தன். அவன் ஊதுற புகையில கூட லட்சியம் தெரியுது. பாருங்க பாருங்கடா, பாருங்க. உன்னோட பாஸ்போர்ட் டிக்கெட், நாளைக்கே நீ யூரோப்புக்கு போற. யூரோப்பா? சூப்பர் பாஸ். ஃபர்ஸ்ட் ஒர்க்கே இன்டர்நேஷனலா? அங்க என்ன செய்யணும்? ஸ்மக்லிங்கா, கிட்னாப்பா, மர்டரா? எதுக்குனாலும் நான் ரெடி பாஸ். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். அப்புறம் லவ் பண்ணணும். லவ்வா? நான் கலகிரியா? ஆமாண்டா, அந்த நரசிம்மனோட தங்கச்சி யூரோப்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனா அவனுக்கு உயிர். அவன் உயிரை விட அதிகமா அவன் தங்கச்சியை தான் நேசிக்கிறான். இப்ப நீ போய் அந்த பொண்ணை காதலிக்கணும். உன் மேல அவ பைத்தியமா அலையணும். அதுக்கப்புறம் அந்த நரசிம்மன் பைத்தியமா அலையணும். டான் ஏமாத்த மாட்டான். நான் லவ் பண்ண மாட்டேன். டான் ஆவறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்ன. கேவலம் காதலிக்க கூட முடியாதா? நவரசமும் இருக்கிறவன் தான் டான் ஆக முடியும். எந்த ஒரு டானும் லவ் பண்ணதா சரித்திரமே கிடையாது. என்ன அப்படி சொல்லிட்ட? தாவூத் மந்தாகினியையும் அபு சலீம் மோனிகாவையும் காதலிக்கலையா? அவனா அண்ணாந்து ஆகாயத்தை பாக்குறான் அப்படின்னா எனக்கு ஓகே. ஆனா எனக்கு இன்னொரு டிக்கெட் போடணும். எதுக்கு? சிங்கம் என்னைக்கும் சிங்கிளா போகாது, கூட்டமா தான் போகும். பாபு, அது என்னமோ நீயே பாத்துக்கடா. அந்த பொண்ணோட டீடைல்ஸ் எல்லாம் பாபுக்கு நல்லா தெரியும். அவனே கூட வந்து யாருன்னு காட்டுவோம். ஓகே வாடா. ஏமாமா, நரசிம்மன் தங்கச்சியை காதலிக்க இவன் தான் கிடைச்சான உனக்கு? அட விளங்காதவனே, அன்னைக்கு டிவில நீ பாக்கல? பொண்ணுங்களுக்கு இவன் மேல எவ்வளவு கிரேஸ் இருக்கு. அன்னைக்கு தான் எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. நான் அடிக்க போற இந்த ஸ்ட்ரோக்குக்கு அந்த நரசிம்மன் பைத்தியம் பிடிச்சாலே போறான். போர்டிங் பாஸ் வா. சரியான மஃபிள்டு வா. இவன் ஏன்டா நடுவுல நந்தி மாதிரி நம்ம கூட? இவன் தானே அந்த பொண்ணை காட்ட போறவன். வா வா வா. பொண்ணா? ஆமா, நம்ம ஒன்னும் ஊரு சுத்த போல, வேலையா தான் போறோம். நீ சொல்றது எதுவுமே எனக்கு இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. போறதும் போறோம், தனியா போக வேண்டாம். என்னையும் கூட கூட்டு போறியாடா? நீ என் நண்பேண்டா. ஹலோ, இதான் நரசிம்மன் தங்கச்சி படிக்கிற காலேஜ். காலேஜே இவ்வளவு அழகா இருக்கும்போது அந்த பொண்ணு இன்னும் அழகா இருப்பா போல இருக்கு. அல்லக்கே, என்ன இவரு தான் அந்த காலேஜை கட்டினாரா? எனக்கு தெரியாது. டேய் வைத்தீஸ்வரா, சாணியை வச்ச மாதிரியே மூஞ்ச வைக்காதடா, கொஞ்சமாவது சிரிடா. போதும் மூடு. அங்க பாரு, அதான் அவன் தங்கச்சி. அது அந்த ஒயிட் பேக்கா? ஆமா. நரசிம்மனோட தங்கச்சி நார்மலா இருப்பான்னு பார்த்தா நல்லா தக்காளி மாதிரி இருக்காளே. ஐயோ, எல்லாமே ரொம்ப அழகா தெரியுது. இந்தியாவுக்கு போகும்போது 2 வாரிட்டு போகும்டா. ஹாய், இந்தியா, சென்னை, டிக்கலோனா. Oh, that smell. பாத்தீங்கல்ல? பார்த்தோம். அவளையும் பார்த்தோம், அவ கொடுத்த ரிவீட்டையும் பார்த்தாச்சு. அவ யாருக்கும் உசார மாட்டா. இங்க பாரு, அந்த பொண்ணை மடக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் லைன்ல நிக்கிறாங்க. போட்டி இல்லாம ஜெயிக்கிறது இந்த டான்ஸனுக்கு எப்பவுமே பிடிக்காது. சென்னையில இருக்கிற பொண்ணுங்களுக்கு செலவு பண்ணது என் சொத்தை வித்தாகணும். இது ஃபாரின், செலவு ரொம்ப ஜாஸ்தி ஆகும். என்னது இது? கோல்டு கார்டு. எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க. டேய் அப்பா, இவன் ரொம்ப நல்லவன்டா. சொன்ன வேலையை முடிக்கலன்னா டபுள் மடங்கா வசூல் பண்ணிடுவோம். போடு. எங்க கிட்ட வசூல் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. உங்க உயிர் இருக்குல்ல? டேய் பாபு, ஏன்டா இவ்வளவு கேவலமா யோசிக்கிற? சின்ன வயசுல இருந்து. இல்ல இல்ல. ஓகே கூல்.
கூல். நாளைக்கு மார்னிங் 10 o'clock ஷூட் கிளம்புறோம். இந்தாங்க டிக்கெட். 1 minute. ஓகே. உங்க ஃப்ரெண்ட் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. அவ அப்படிதான். மூஞ்சி பாரு, அறிவில்ல உனக்கு. நல்ல மொக்க வாங்குற அவகிட்ட. think. பியூட்டிஃபுல் flowers to beautiful girl. Thank you. நீங்க கூட ஷூட்டுக்கு எங்க கூட வரீங்க. நடுவுல நான் எதுக்கு? நடுவுல என்னங்க, ஆரம்பத்துல இருந்தே நீங்க தான் இருக்கீங்க. என்னடா அவங்க காருனா இவங்க கீயாச்சே. அவங்க வரலனா கூட பரவாயில்ல, நீங்க வரலனா இந்த ட்ரிப்பே கேன்சல். சரி ஓகே. ஏன் புத்தாடி அழறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு பாத்ரூம்ல போய் எழுதிட்டு வரீங்களா? மிஸ்டர் சீனு, நான் இந்த டூருக்கு வரணும்னா ஒரு கண்டிஷன். என்னடா அது? என் ஃப்ரெண்ட் வந்தாதான் நானும் வருவேன், இல்லன்னா இந்த டூர் கேன்சல். எனக்கு ஏற்கனவே டிக்கெட் கொடுத்துட்டாங்க. Tomorrow morning 10 o'clock Pure Station and a small gift for you. Bye. Sharp 10 o'clock. Okay. Bye. டேய், அவன் நம்மள 2 மணி நேரம் ஹோட்டல்ல வெயிட் பண்ண வச்சா. ஹலோ, ஆறா நடராத்துல போன் பண்ணி தூக்கத்தை கெடுத்து. ஏய், நான் தான்டா ரவி பேசுறேன். வெயில் பொழந்து காட்டுது, உனக்கு நடுராத்திரியா தெரியுதா? தலைவா, சாரி தலைவா. யூரோப்ல இத்தனை நாள் இருந்து ராத்திரி பகலாவும் பகல் ராத்திரியாவும் தெரியுது. சரி தல, ஏர்போர்ட்டுக்கு ஏன் வரவே இல்ல? உன் கண்ணுல சந்தோஷத்தை பார்க்கலான்னு இருந்தேன். அத நீயே மிஸ் பண்ணிட்ட, நானும் மிஸ் பண்ணிட்டேன். ஆமா, மிஸ் ஆயிட்டேன். இப்ப என்னங்கற? வேலை இருந்தது, அதான் வர முடியல. அது 4 மணிக்கு அந்த பொண்ணை செஞ்சிக்கோட்டைக்கு கூட்டிட்டு வா. செஞ்சிக்கோட்டைக்கு தானே? தூக்கிட்டு வந்துடுறேன் தல. அதெல்லாம் வேணா, நார்மலாவே கூட்டிட்டு வா. சரி. இது நம்ம அநியாயமா இருக்கு. அவனை எதுக்கு தீபிகாவை செஞ்சிக்கோட்டைக்கு கூட்டிட்டு வர சொல்ற? ஏய், எனக்கு வர்ற கோவத்துக்கு அவன சொல்லுங்க. எதுக்கு டென்ஷனா இருக்கு? யார் மேல இவ்வளவு கோவம்? அடடே, கோவமா? நான் எவ்வளவு சந்தோஷமா ஆனந்தமா உற்சாகமா இருக்கேன். இல்லடா, இந்த மாதிரி எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இல்லன்னா எந்த டென்ஷனையும் கிட்டே வர விடாத. இட்ஸ் கால்ட் ஆங்கர் மேனேஜ்மெண்ட். டேய், எல்லாரும் ஆங்கரை மெயின்டைன் பண்ணுங்கடா. மெயின்டைன் இல்லன்னா மேனேஜ்மெண்ட். எதையோ ஒண்ணு மெயின்டைன் பண்ணுங்க. சரி வாமா, நாம 2 பேரும் ஒண்ணா டிஃபன் சாப்பிடலாம். சாரி, நான் ஃப்ரெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் கூப்பிட்டு இருக்காங்க, அதான் போயிட்டு இருக்கேன். ஓகே, பை பை. பை. பாத்தீங்களா மாமா, நீங்க அவனுக்கு போன் பண்ணீங்க, அவன் உடனே தீபிகாவுக்கு போன் பண்றான். 2 பேரும் டிஃபன் சாப்பிட போறாங்க. என்ன ஃபாஸ்டா லவ் பண்றாங்க மாமா. வாய கழுவுடா, ஏன்டா அவசரமா பேசிக்கிட்டே இருக்க? என் மேல ஏன் மாமா கோவப்படுற? தீபிகாவை கேட்க வேண்டியதானே? என்னடா கேட்க சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? அவ என்கிட்ட கேட்டா நான் தான் அவனை அனுப்பி வச்சேன்னு சொல்லவா? சீ 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 சீ, அண்ணனா புரோக்கரா? ப்ரோ, அது என்னக்கா அப்படி சொல்லிட்டீங்க? பின்ன என்னடா, தங்கச்சி லவ் பண்ண சொல்லி பா யாரையாவது அனுப்பி வைப்பானா அந்த புரோக்கர்? என்ன அவனுக்கு சாதாரண சாவு வராதுங்க. ஏதாவது பஸ் கடியில லாரி கடியில மாதிரி செத்து போவான். என்னடி பேசிட்டு இருக்க? சீரியலை பத்தி பேசுன நீங்க எங்க சீரியஸ் ஆகுறீங்க? சீரியல் மத்தியானம் போடுற நீ முள்ளு மலர் சீரியல்ல தங்கச்சி லவ் பண்ண சொல்லி எவனையும் அனுப்புறாங்க அண்ணங்காரன். அந்த சீரியலை பாக்காதன்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, சீரியல் பாக்காதன்னு மட்டும் சொல்லாதீங்க. அக்கா கூட சண்டை போடாதீங்க மாமா. எதுக்கு தீபிகாவை செஞ்சிக்கோட்டைக்கு கூட்டிட்டு வர சொன்னீங்க? அவ கண்ணு முன்னாடியே கொல்லத்தாடா. அப்படி செஞ்சா அவனோட சேர்ந்து அவங்க காதல செத்து போயிடும். உண்மையை சொல்லிடலாமா? வேணாண்டா, அடிப்பான்டா. டேய் சொல்லிடலாம்டா. ஆமாண்டா. என்னடா முணுமுணுக்கிறீங்க? சத்தமா பேசுங்க. அந்த பொண்ணை கூட்டிட்டு செஞ்சிக்கோட்டைக்கு போகணும். கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். அந்த நரசிம்மனுக்கு தெரிஞ்ச என்ன ஆகுன்னு தெரியும்ல? தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் விடு. அதான் தெரிஞ்சு போச்சு. தெரியுமா? தெரியுமா? என்னடா சொல்றீங்க? ஆமாண்டா, நீ நார்த் மெட்ராஸ் ரவி கிட்ட வேலை செய்யறதும் நரசிம்மன் தங்கச்சியை லவ் பண்ண யூரோப் போனதும் எல்லாம் தெரியும். இதெல்லாம் யாரா சொன்னது? நான் தான். நீயா? ஏன்னா 6 times வாட்டர்ல புட்டிங் டேக்கிங் ஆட்டோமேட்டிக்கா உண்மை கம்மிங்க. என்னடா உண்மையை சொன்னீங்க? இது மாதிரிலாம் நடக்கணும் எனக்கு ஏற்கனவே தெரியும்டா. ஆனா இவ்வளவு சீக்கிரம் நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்ல. நான் ஊருக்கே போறேன்டா. அடி வாங்குறது போகடா. வழி விடுங்க சார், ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கிறேன். பல்லு கூட தேக்காம எஸ்கேப் ஆகுற. ஊருக்கு போய் குச்சி வச்சு தச்சுக்கிறேன். நான் ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போறேன். அங்க தேப்பாங்களா? நல்லா தேப்பாங்க. டான்ஸின் எங்கடா? ஐயோ, நல்லா இருக்குதா? நான் சொன்னேன்ல நல்லா தேப்பாங்கன்னு. இந்த இடம் தான். கூட்டு வாங்கடா. இது எங்கேயோ பாட்டு வரல. வாங்க, இங்கே நில்லுங்க. அண்ணாத்த, அண்ணாத்த.
டேய் விலையங்கிரி, இப்ப நம்மள கத்தியால குத்துவாங்களா இல்ல கண்ணால சுடுவாங்களா? எது என்னவோ டான் ரேஞ்சுக்கு கன்னு தான் ஓகே. போடா கோயா, எவ்வளோ சாவறதுக்கு ரேஞ்சு போ. அன்னைக்கு உன் போனை எடுக்காம இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமையே வந்திருக்கேன். வரட்டு வரட்டு வரட்டு. சொன்ன மாதிரியே கன்னு தான்டா. டான் சீனு, என்னடா பொண்ணுங்களை கரெக்ட் பண்றதுல பெரிய கில்லாடியாமே. சரியா நெல்லு. ஏ மணிப்பரிசு வாயா, எந்த ஊரு நீ? யாருங்க? டேய், ஒன்னதாண்டா கேட்டுட்டு இருக்கேன், பின்னாடி என்ன பாத்துட்டு இருக்க? உங்க 2 பேர்த்து இன்னும் 2 நிமிஷத்துல ஒரே அடியா மேல அனுப்ப போறேன் பாரு. காரணம் காரணம் சொல்ற அளவுக்கு நீ என்ன சாதாரண காரியமாடா பண்ணிட்டு வந்திருக்க? துக்கல் சார் பையன் மேலே கை வச்சிருக்க. அதை விட பெரிய தப்பு, என் தங்கச்சியை லவ் பண்றதுக்காக யூரோப் வரைக்கும் போயிருக்க. ஆனா லவ் பண்ணது உன் தங்கச்சி இல்ல. வரும்போதே சொன்னல, போட்டோ பார். புரிஞ்சுதா? இவதான் தங்கச்சியா? அப்ப அவ யாரு? யாருக்கு தெரியும்? ஓ டேய், நீ காதலிச்சது என் தங்கச்சி இல்லங்கிறதுனால இப்ப என் முன்னாடி நீ உயிரோடு நிக்கிற. இல்லன்னா உன்னை ஏர்போர்ட்ல புழிஞ்சு எடுத்திருப்ப. ஆமா, அந்த ரவி தங்கச்சியோட ஜோடி போட்டு வந்து எப்படி? அப்போ அவன் காடு தேய்ச்சி அவன் தங்கச்சியவே அடிச்சிட்டு. எனக்கே இப்பதான்டா தெரியும். இங்க இருந்து ஷிஃப்ட் ஆகி சாவு அங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கரெக்டா சொன்னடா. டேய், என்னடா ஆடுபுலி ஆட்டம் ஆடுறீங்களா? உண்மையா டான் ஆகணும்னு சென்னைக்கு வந்தேன் சார். நான் உங்களை பார்க்கணும், உங்க கேங்ல சேரணும்னு பப்ல அவன் அடிச்சேன். ஆனா அந்த ரவி உங்களை விட ரொம்ப ஸ்பீடு சார். என்ன சொன்ன? ஷார்ப்பா ரியாக்ட் ஆகி அவன் கேங்ல சேர்த்துக்கிட்டான். சேர்ந்த உடனே என்ன செய்யணும், யாரை தூக்கணும்னு கேட்டேன். பெரிய பேசுனது குறுகால பட. உங்க தங்கச்சியை லவ் பண்ண சொன்னா சார். எவ்வளவு தைரியம் தான் என் தங்கச்சியை லவ் பண்ண நீ போயிருப்ப? ஐயா, எதுக்கு இடத்துல புசுன்னு கோவப்பட்டுக்கிட்டு, அதுக்காக தான் அவன் தங்கச்சியை லவ் பண்ண உன் கேங்ல சேரணும். அப்ப அவங்கிட்ட என்ன ஃபிட்டிங் வச்ச? உன் தங்கச்சியை லவ் பண்றேன்னு ஒரு சின்ன பொய் சொன்னேன். என்ன பார்த்தா பச்சை குழந்தை மாதிரி தெரியுதாடா நீ சொல்ற எல்லாத்தையும் நான் நம்புறதுக்கு? அட என்ன சார் நீங்க நம்பலையா? வேணா உங்க தங்கச்சி கேளுங்க, அவளுக்கு எல்லாமே தெரியும், அவ உண்மையை சொல்லுவா. என் தங்கச்சி சொல்றது இருக்கட்டும், அது வரைக்கும் இந்த பொய்ய அங்க மெயின்டைன் பண்ணிக்க. என்ன எப்படி சொல்லிட்டீங்க? வர 22ஆம் தேதி என் தங்கச்சிக்கும் துக்கால் சார் பையனுக்கு கல்யாணம். அது வரைக்கும் யாருக்கும் சந்தேகம் வராம நடந்துக்க. அந்த ரவி நேரடியா என்கிட்ட மோதி இருந்தா பரவாயில்ல, என் தங்கச்சி வச்சு அடிக்க பார்த்தான். நிச்சயம் பண்ண அதே 22ஆம் தேதி உன் கல்யாணமும் நடக்கும். 22 கல்யாணமா? அதுக்கு என்ன 15 நாள் தானே இருக்கு. இந்த கல்யாணம் நடக்கணும்னா உங்க தங்கச்சி கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும். தங்கச்சியா? இது வெறும் கோஆபரேஷன் தான். ஃபிட்டிங் ரவிக்கு வைக்கிறேன் இல்லடா. ஆமாங்க, அந்த ஆபரேஷன் உங்க தங்கச்சி கோஆபரேஷன் வேலைக்கு ஆகாதுங்க. அது மட்டும் இல்ல, நான் சொன்ன எல்லா பொய்யும் உண்மைன்னு நம்பி உங்க தங்கச்சிய அங்க கூட்டிட்டு வா, இங்க கூட்டிட்டு வான்னு என்ன டார்ச்சர் பண்றான். நீ சொல்ற மாதிரி நடந்தா பரவாயில்ல, வேற ஏதாவது தப்பா நடந்துச்சு உன் தலைய துண்டாக்கி பசங்க பந்தாடிடுவானுங்க, ஜாக்கிரதை. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்களோட பெரிய ஃபேனுங்க, சொல்லி தொலைடா. ஆமாங்க, பெரிய ஃபேனுங்க. டேய், இன்னையில இருந்து இந்த டான்ஸ் நம்மாளு. இங்க என்னோட பதவி என்ன சார்? நான் 10 வருஷமா இங்க இருக்கிறேன், என் பதவி என்னன்னு எனக்கே தெரியாது. நீ வந்து 10 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள பதவி எல்லாம் கேக்குறியா? சும்மாரா. டேய் சீனு, உன் டேலண்ட பார்த்து அதுக்கப்புறம் உனக்கு பதவி தரேன். அது வரைக்கும் நீ என் தங்கச்சியோட பாடி கார்டு. தேங்க்யூ பாஸ். ஏன்னா இவனெல்லாம் கூட சேர்த்துக்கிற? துகல் சாருக்கு தெரிஞ்சா பிரச்சனை என்னது? நான் என்ன உன்ன மாதிரி கேனா கூனா நினைச்சேன்? அவன் தங்கச்சியை இவனுக்கு கட்டி வச்சு அந்த ரவிய மென்டல் ஆக்குறேன் பாரு. டான்ஸ் சீனுவ ரவி போடலங்கிறது துக்கல் சாருக்கு தெரிய வரும். அப்ப இவனை நாம பணமாக்கி துக்கல் சாருக்கு கிஃப்டா கொடுத்துடலாம். நான் கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன். அப்படியே போய் இது உன் அண்ணன் கிட்ட என்னால சொல்ல முடியாதுன்னு ஒன்ன சொல்ல இந்த விஷயத்த நான் சொன்னேன்னா இப்ப பாக்குதான் வெட்டிட்டு இருக்க, அவன் என் கழுத்தையா வெட்டிடுவான். நான் போறேம்மா. பெரியமா பெரியமா, நீ பாட்டுக்கு இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே போறியடா. டேய், இந்த பாபு கரெக்டான பொண்ணை தான் காட்டினானா இல்ல நம்ம தப்பான பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டோமா? எவன் தப்பு பண்ணாலும் என் உயிருக்கு ஆபத்தா போயிடும் போல இருக்கு. எவன் கூட கேம் விளையாடுறான்னு புரிய மாட்டேங்குதுடா. யார் என்ன கேம் ஆடினாலும் ஜெயிக்க போறது நான் தான். நான் ஃபுல் கான்பிடன்ஸோட இருக்கேன். சீனு, இப்பதானடா இவளை பத்தி பேசிட்டு இருந்தோம், திடீர்னு எதுல வந்து நிக்கிறா? ஐய் பிரியா, நல்லா இருக்கியா? நீங்க எப்படி இங்க? உன்னை பார்க்க தான் வந்தோம்.
என் அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்க அண்ணன் கேங்ல ஜாயின் பண்ணிட்டேன். வாட்? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உன் ப்ரொஃபஷன், உன் ஜாப் எல்லாத்தையும் விட்டுட்டு அடியால சேர்ந்துட்டேன்னு சொல்ற? உனக்காக தான் பிரியா. யாரும் பார்க்கல. ஐ லவ் யூ. நான் செய்யறதுதான் கரெக்ட். நீ என்ன லவ்? அப்ப தீபிகா? பிரியா ப்ளீஸ் அவளை பத்தி எதுவும் பேசாத. என்ன தோக்கடிக்கிறேன் நான் உன்கிட்ட சேலஞ்ச் பண்ண, நான் அவளை தோக்கடிக்கிறேன் இவங்கிட்ட சேலஞ்ச் பண்ண. ஜெயிச்சது நான் தான். இந்த பிரச்சனைக்கு இடையில நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். இது இவனுக்கும் தெரியும் இல்லடா? ஆமா, இப்பதான் தெரியும். இவ்வளவு ரிஸ்க் எடுத்து உன்னை பாக்குறதுக்காக தான் உன் அண்ணன் கேங்ல சேர்ந்தேன். இந்த விஷயம் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னுடுவாருன்னு தெரியும். ஆனா எனக்கு உயிர் முக்கியம் இல்ல, என் காதல் தான் முக்கியம். இப்ப சொல்லு, நான் பண்ணது கரெக்ட் இல்லையா? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு சீனு. அப்ப என் ஃப்ரெண்ட்? அவ உனக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. அவங்க அண்ணன் ஒரு IPS என்கிட்ட போய் சொன்னா, உண்மையான காதலா இருந்தா என்கிட்ட போய் சொல்லுவாளா? நான் போட்டோகிராஃபர்னு சொன்னல என்னடா? ஆமாமா, சின்ன வயசுல இருந்த பெரிய போட்டோகிராஃபர். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். உனக்கு வேணுங்கிற டைம் எடுத்துக்கோ, ஆனா அது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்ல? ஓகே. சரி வா, செஞ்சிக்கோட்டைக்கு போலாம். அங்க எதுக்கு? செத்து போய்டுவேனே. டேய் வெள்ளையங்கிரி, ஏன்டா எப்ப பார்த்தாலும் லூஸ்தனமாவே பேசுற? நான் காதலிக்கிற பொண்ணை செஞ்சிக்கோட்டை கூட்டிட்டு வருவேன்னு செத்து போன எங்க அம்மா கிட்ட வாக்கு கொடுத்திருக்கேன். நடுவுல இப்படி ஒரு கதை இருக்கா? நடுவுல இல்லடா, முதல்ல இருந்தே இதான். எத்தனை தடவை சொல்றது மண்டப்பாயில? ஆனா எங்க அண்ணன் அனுப்பணும்ல. அப்ப நீ உன் அண்ணனையே கேளு. அண்ணா. என்னம்மா? நான் சீனு கூட வெளியில போயிட்டு வரட்டா? போயிட்டு வா. டேய் சீனு. பாஸ், நான் உங்ககிட்ட உள்ள சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு பாஸ், நான் பாத்துக்கிறேன். பிரியா, இந்த விஷயத்தை தீபிகிட்ட சொல்லாத. அவளுக்கு தெரிஞ்சா டெஃபினட்டா நம்ம காதல பிரிக்க முயற்சி பண்ணுவா. ஓகே. நம்ம லவ்வா? அதானே உண்மை. டேய் நீ ரூமுக்கு போ, நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் வெளியே வெயிட் பண்றேன். ஓகே? அந்த நரசிம்ம தங்கச்சியை காட்ட சொன்னா ஏன் தங்கச்சியை காட்டுறியா? நான் என்ன பண்ணட்டும்? நீ நரசிம்மன் கூட போட்டி போட்டுட்டு இருக்க. அவன் என்ன பண்ணாலும் அதைத்தான் நீயும் பண்ற. அவன் தங்கச்சியை ஃபாரின்ல படிக்க வச்சா அதே காலேஜ்ல உன் தங்கச்சியும் படிக்க வைக்கிற. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. நான் காமிச்சது நரசிம்ம தங்கச்சி தான். பக்கத்துல வந்து உன் தங்கச்சி லவ் பண்ணா நான் என்ன பண்றது? அது உன் தப்பு இல்லடா, எல்லாம் மாமா தப்பு. என்ன மட்டும் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நரசிம்ம தங்கச்சியை பக்காவா கரெக்ட் பண்ணிருப்பேன். எங்க அக்காவை நீங்க கல்யாணம் பண்ணதுல இருந்து உங்க கூடவே நான் இருக்கேன். எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கூட தரமாட்டீங்களே மாமா. நானும் கறக்கறதுல கில்லேடி மாமா. எது பாலா? என் திறமைய சொன்னேன். எரிச்சல் மூட்டினீங்கன்னா எங்க சுடுவனே தெரியாது. அந்த சீனு பெரிய கேடினா. ஆரம்பத்துல இருந்தே அவன் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு. வேணும்னு தான் உங்க தங்கச்சியை லவ் பண்ணிருக்கான். வரட்டும், அவனை சீவி தள்ளிடுறேன். மாமா அவன் வந்துட்டான். என்னையோட உன் கதை முடிஞ்சதுடா. இவன் என்னடா நரசிம்ம தங்கச்சியோட வந்து சுடுங்க. நரசிம்ம தங்கச்சிடா. நரசிம்ம தங்கச்சி. ஆமா. டேய் போன் அடிக்குது. எட்ரா. என் போன் இல்ல, உங்க போன். டேய் அவன் தான்டா போன் போட்டு பேசு. தல, நான் அந்த பொண்ணை செஞ்சிக்கோட்டை கூட்டிட்டு வந்துட்டேன். நீ எங்க இருக்க? நானும் செஞ்சிக்கோட்டையில தான் இருக்கேன். இல்ல அர்ஜென்ட்டா வேலை வந்துச்சா, அதனால எங்க இருக்கேன்? தாஜ் ஹோட்டல்ல இருக்கேன். என்ன தல நீ ஏர்போர்ட்டுக்கும் வரல, இங்கேயும் வரல. எவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா உனக்கு? சரி ரெண்டாவது தடவையா வர முடியாம போயிடுச்சு. அந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு நீ நம்ம வீட்டுக்கு வா, அங்க பேசிக்கலாம். ஓகே தல. வச்சிடறேன். எனக்கே வா. டேய் பாத்திர போறா. மெதுவா. உங்க அம்மாக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இதுவா சீனு? மறந்தே போயிட்டேன். அது ஒண்ணு இருக்குல்ல, எங்க அம்மாவோட ஆத்மா இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கு. அம்மா அம்மா எம்மோ பாருமா, உன் மருமகளை கூட்டு வந்திருக்கேன். கலர்ல கரெக்டா இருக்குல்ல? ஃபிகரை நல்லா பாத்துக்க. நீ எதிர்பார்த்த மாதிரியே எல்லா அம்சமும் இருக்குல்ல? ரியாக்ஷனே இல்லையே. பிரியா என்ன அழற? சீனு என்ன எந்த அளவுக்கு லவ் பண்றியா? என் காதல அளக்கவே முடியாது பிரியா. என்ன? இல்ல, எங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும்னு எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு.